ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு என்கேஜ்மெண்ட் சாரியோட அவுட்லுக் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் வந்து இதில் வந்து கையோட ஸ்லீவில் வந்து கீழே வந்து ஒரு 3 லைன் வந்து ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக வந்து நம்ம வந்து ஜரி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து த்ரெட் வச்சு சாரியோட அந்த பிங்க் கலரில் வந்து சில்க் த்ரெட் வச்சு லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் சுகர் பீட் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பேர்லேயே வந்து நம்ம 4mm பீட் வந்து இங்கே வச்சுருக்கோம். பிங்க் கலர் சுகர் பீடை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இதில் சுகர் பீட் வந்து போட்டு முடிச்சாச்சு. அந்த கலர் பீட் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து சாரியோட அதே பிங்க்கில் வந்து ஜர்தோசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜர்தோசி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பீட் இருக்குல்ல, இந்த 2 பீடும் கனெக்ட் ஆகிற இந்த ஸ்பேஸில் ஒரு ஆர்ச் மாதிரி வந்து அதில் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த சைஸில் வந்து ஜர்தோசி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே ஷேப்பில் இதில் இருக்கிற எல்லா ஜர்தோசியும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஜர்தோசி யூஸ் பண்ணுறனால அந்த ஜர்தோசி என்ன கலரில் இருக்கோ அதே வந்து நம்ம த்ரெட் எடுக்கும். ரொம்ப சன்னமாக இருக்கும். இந்த ஜர்தோசி போகிற அளவுக்கு மட்டும் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ இதில் வந்து நம்ம இதை வந்து லோட் பண்ணலாம். இப்போ என்னென்னா இந்த பீடுக்கு நடுவில் இதை எடுத்து சைடில் ஒரு ஜர்தோசி வந்து இதில் லோட் பண்ணி இதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த கேப் இருக்குல்ல, இந்த சுகர் பீடுக்கும் இந்த கேப்பில் நம்ம ஒரு ஆர்ச் மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். இப்போ அதுக்குள்ளே விட்டுட்டு கீழே இழுக்கணும். ஸோ கீழே இழுக்கும்போது இந்த கை வந்து விட்டுறக்கூடாது. இந்த கையை வந்து கடைசி வரைக்கும் அது உள்ளே போகிற வரைக்கும் ப்ராப்பராக கொண்டு வரணும், இல்லைனா சிக்கு விழுந்துடும். ஸோ அப்படி விட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, கீழே அழுங்காப்பில் அதை இழுக்கணும். இழுத்து அந்த ஆர்ச் மாதிரி அதுக்குள்ளே செட் பண்ணணும். அப்போ கீழே லைட்டாக அதுக்குன்னு ரொம்ப ஹெவியாக இழுத்திங்கன்னா ஜர்தோசி உள்ளே போயிடும். ஏன்னா அது ஸ்ப்ரிங் தானே, நமக்கு வந்து ரொம்ப வந்து லூஸாக தான் இருக்கும், டக்குன்னு உள்ளே போயிடும். ஸோ இதை இழுக்கும்போது பார்த்து கரெக்டாக இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த ஜர்தோசியை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக இந்த 4mm பீடில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதில் வந்து ஸ்லீவுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணலாம். ஒரு நார்மல் பட்டர் பேப்பரோ இல்லை நீங்கள் ட்ரேசிங் பேப்பரோ எடுத்துக்கலாம். அது எடுத்தது இல்லை, நான் வந்து இதில் என்ன எடுத்துருக்கேன்னா வந்து ஒயிட் பேப்பர் தான், நார்மல் நம்ம ஒயிட் எழுதுவோம்ல அந்த ஒயிட் பேப்பர் தான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5 லைனும் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயிட் பேப்பரை இது மேலே வச்சு இந்த ஹேண்ட் இருக்குல்ல, இந்த ஹேண்டை ஃபுல்லாக நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு இப்படி கிடைக்கிது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் வந்து இந்த குந்தன் ஒர்க். இந்த இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த பெட்டல்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். இந்த பெட்டல்ஸ்லாம் அங்கங்கே இப்போ நம்ம இந்த குந்தன் ஒர்க்கை வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் போட போகிறோம். அதுக்கு தான் இதை வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இந்த ஷீட் இருக்கா, இதுதான் வந்து அந்த குந்தன் ஒர்க்கோட அந்த சைஸ் வந்து இவ்வளோ இருக்கும். தோராயமாக இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த சைஸ்க்குள்ளே நம்ம வந்து வரைவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதை நான் இப்போ இந்த கையை வந்து வரைஞ்சிட்டேன்னா, கை வரைஞ்சதுக்கப்புறம் இந்த 4 சைடுக்கும் சென்டர் மார்க் பண்ணணும். சென்டர் மார்க் பண்ணி இதை இப்படி பிளேஸ் பண்ணி நம்ம வந்து வரையணும். வரைஞ்சிட்டு இப்போது இது வந்து சென்டரில் நம்ம வந்து இதை வரைஞ்சிட்டோமா, இப்போது இந்த சைஸுக்கும் இந்த பெட்டலுக்கும் ஒரு சைஸில் வந்து நம்ம அளவு மார்க் பண்ணி வரைஞ்சிருப்போம். இதுக்கும் இதோட இந்த கேப்பில் வந்து இதுக்கும் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கும். இதுக்கும் ஒரு சென்டிமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம மெஷர்மெண்ட் டேப்லையோ இல்லை நம்ம ஸ்கேல் இருக்குல்ல அதை வச்சு கூட நம்ம கரெக்டாக அதை மெஷர் பண்ணி இந்த பெட்டல்ஸை அங்கே வச்சு ரேண்டமாக அங்கங்கே இந்த ஷேப்புக்கு கரெக்டாக அந்த ஒரு ஜிக்ஸாக்ல இந்த டிசைன் வரும். இப்போ இந்த பெட்டல் இங்கே இருக்குன்னா இதுக்கு ஒரு ஜிக்ஸாக்ல இந்த பெட்டல். ஸோ இதே மாதிரி ஜிக்ஸாக்ல இதை வந்து நம்ம அழகாக வச்சு வரைஞ்சிக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்ல போனால், இந்த ஸ்லீவ் மேலே கட் ஆகும்போது இந்த டிசைன் ஷேப்பும் நமக்கு கட் ஆகும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இதையும் நம்ம வரையணும். இல்லை நம்ம வந்து இந்த பெட்டலோட அப்படியே வரையணும் அப்படின்னா நமக்கு இந்த பீஸ் கட் ஆகும். அப்போ ஸ்டிச்சிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது அப்படியே ஃபுல்லாக கட் ஆயிடும். ஸோ அது வேஸ்ட் ஆகிடும் இந்த பெட்டல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வைக்கணுமா, அப்போ இந்த இடத்துல வச்சு இதுக்கு எவ்வளோ சைஸ் வருதோ இது பாதியில் வரையணும். பட் ஆனால் இது ஓக் போடும்போது இந்த லைனை வந்து டச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்போ ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆரி வந்து நம்ம பண்ணியிருக்கிறது அந்த பீடு வந்து அடிபட்டுச்சுன்னா சுற்றி நம்ம எவ்வளோ தூரம் அந்த நூல் எடுத்து போட்டிருக்கோமோ அது ஃபுல்லாக பிரிஞ்சிடும். ஸோ அதனால் இதுக்கு கரெக்டாக இங்கே பிளேஸ் பண்ணி இதோட பாதி சைஸில் மட்டும் இந்த சைடு ரேண்டமாக இங்கே வந்து வரைஞ்சிக்கணும். இப்போ இதுக்கு வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் நடுவில் நம்ம ஒட்ட போகிறோம். அப்போது இந்த பெட்டலுக்கு நடுவில் ஒரு சென்டர் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணாதான் நம்ம கரெக்டாக அந்த வந்து ஸ்கொயரை வந்து கரெக்டாக இந்த இதில் ஒட்ட முடியும். நம்மளால் ஒட்டினாதான் இந்த ஷேப் ஃபுல்லாக கரெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை வந்து எப்படி வந்து ட்ரேசிங் பேப்பரை கீழே வச்சு எப்படி வந்து இதை வந்து ட்ரேஸ் பண்ணுறங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு எல்லோ ஷீட் எடுத்துக்கிறேன். எல்லோ ஷீட்டை எடுத்து இங்கே இப்படி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் இது பாதி ஸ்லீவ் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து இன்னொரு ட்ரேசிங் ஷீட் அதுக்கு மேலே வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் இதை கரெக்டாக நமக்கு வந்து
கரெக்டாக இந்த எட்ஜும் வந்து எங்கே வந்து முடியுதோ அதே இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நம்ம இதை வந்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இதோட எட்ஜ் எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக இதில் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதையும் கரெக்டாக இதில் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கணும். வரைக்கும் இது நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம நீடியில் வந்து இதில் வந்து லைட்டாக வந்து பின் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இது வந்து நகராமல் இருக்கும். சென்டர்லாம் வந்து மார்க்காக இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலி வீடியோவில் இது தெளிவாக தெரியல, பட் ஆனால் நேரில் நீங்கள் இதே வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியும். நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம். இப்போ இதை ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து இந்த குந்தன் ஒர்க்குக்கு வந்து என்னென்ன வந்து மெட்டீரியல்லாம் தேவைப்படுதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து இது நடுவில் வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயரில் பெரிய சைஸ் வந்து பிக் சைஸ் இது. ஸோ இதை நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரவுண்டில் வந்து ஸ்மால் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து திலகமில் வந்து ஒரு இது மீடியம் சைஸ்னு சொல்லலாம். மீடியம் சைஸ் எடுத்திருக்கோம். அதில் வந்து ஸ்மால் சைஸ் ஒன்று எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஐ ஷேப்பில் வந்து மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ், அதுக்கப்புறம் ஸ்கொயரில் வந்து ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த முக்கோணத்தில் வந்து ஒரு கீழே வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸில் நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 4mm பீட் யூஸ் பண்ண போகிறோம் சுகர் பீட்டில். நெக்ஸ்ட் வந்து சக்கரி இதுக்கு மேலே வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே இந்த டிசைனுக்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க வீடியோஸில். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பேர்ல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 3mm சைஸ் பேர்ல். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு சுகர் பீடை விட ஒரு சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இது 2mmனு சொல்லுவாங்க. இதில் வந்து பேர்ல் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இது சைடில் வந்து நம்ம நார்மல் ஒரு ஐ ஷேப்பில் வந்து கொஞ்சம் ஒரு ஒயிட், இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இதை சுற்றி தான் நம்ம பிங்க் கலரில் வந்து சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இதை நம்ம எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அவ்வளோதான், ஒரு ஒயிட் பீட். நெக்ஸ்ட் வந்து பிங்க்கில் வந்து சுகர் பீட். ஸோ இதை வச்சு தான் வந்து இப்போ நம்ம இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் பிக் சைஸ் ஸ்கொயரை வந்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட் வந்து ஒட்டி காய வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த மீதி சக்கரியெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து இதை ஒட்டுவோம். இப்போ இந்த பிக் சைஸ் வந்து ஸ்கொயரை வந்து நல்லா காய விட்டாச்சு. ஒரு 1/2 hour டைம் எடுத்து காய வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே சக்கரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதோட இந்த ஸ்கொயரோட சென்டர் இருக்குல்ல, சென்டரில் இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் நழுவுச்சுனாலும் நமக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து போயிடும். ஸோ இதுக்கு சென்டர்லேருந்து சைடில் ஒரு ஸ்டிச். நெக்ஸ்ட் மறுபடியும் அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணி இதுக்கு கொஞ்சம் சென்டரில் எடுக்கணும். இப்போ இது அப்படியே நம்ம அந்த ஸ்டிச் போடுறதுலேயே அதை கரெக்ட் பண்ணணும், அது சென்டரில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த ஸ்கொயருக்கு கரெக்டாக சென்டரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த புட்டாஸை வந்து நம்ம இங்கே வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு நாட் போட்டு இதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சக்கரையை வந்து இந்த ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ இந்த சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து இருக்கிற குந்தன் ஒர்க் எல்லாமே ஒவ்வொன்றா வந்து ப்ளேஸ் பண்ணி ஓட்டுவோம். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணோம், இந்த சக்கரிக்கு மேலே இந்த திலகம் சைஸ் மீடியம் சைஸ் வந்து இருக்குல்ல, அதை வந்து மேலே இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் அதே திலகத்தில் வந்து ஸ்மால் சைஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இதுக்கு மேலே அப்படி ஓட்டணும். ஸ்மால் சைஸ் இதில் எடுத்து ஒட்டிடணும். நெக்ஸ்ட் இந்த ரவுண்டில் வந்து மீடியம் சைஸ் இருக்குல்ல, ஸ்மால் சைஸ் இருக்குல்ல, அதை வந்து இதுக்கு மேலே விட்ட போகிறோம். இந்த ஸ்கொயருக்கு கீழே ஒரு ஸ்மால் ஸ்கொயர், ரொம்ப குட்டி ஸ்கொயர், அதை வந்து ஒட்ட போகிறோம். கரெக்டாக நடுவில் இருக்கணும். கரெக்டாக சென்டரில் எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயரோட இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கார்னர் பாயிண்டில் நமக்கு வந்து நூல் எடுத்து அதில் வந்து பிங்க் கலர் வந்து பீடை வந்து ஃபில் பண்ண போகிறோம், லைன் பண்ண போகிறோம். பிங்க் கலர் வந்து சுகர் பீட். இப்போ இந்த பிங்க் கலர் சுகர் பீடை இதில் ரெண்டாக லோட் பண்ணி அந்த ஸ்டார்டிங் அந்த கார்னர்லேருந்து கீழே இருக்கிற அந்த கார்னர் வரைக்கும் இந்த ஸ்கொயரோட
கார்னர் வரைக்கும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த கார்னருக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ இது பக்கத்தில் வந்து சுகர் பீட் பிங்க் கலர் போட்டிருக்குமா, இந்த சுகர் பீடுக்கு பக்கத்தில் மேலேருந்து இப்போ நம்ம வந்து ஒயிட் வந்து சுகர் பீடை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதையும் அதே மாதிரி 2 பீடாக நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அதே எட்ஜ் மாதிரி முடிச்சிருக்குல்ல, அந்த எட்ஜுக்கு கீழே ஒரு சுகர் பீட் கொடுக்கணும். இப்போது இதில் வந்து இந்த பாக்ஸ் முடிகிற இடத்துல நம்ம இதை முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இதை முடிக்காமல் இந்த ஒயிட் பீடை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். அப்போது இன்னும் ஒரு சுகர் பீடை வச்சு இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பேர்லில் வந்து ஒரு 3 mm பீட் இருக்கும். அந்த 3 mm பீடை லோட் பண்ணி இதில் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த கார்னரில் இருக்கணும். இந்த ஸ்மால் சைஸோட ஸ்கொயர் சைஸ் லாஸ்ட் அங்கே முடியுதில்ல, இந்த கார்னருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு நாட் போட்டுடணும். இந்த இடத்துல பண்ண மாதிரி இந்த இடத்துலையும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த லைன் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இந்த ஒவ்வொரு புட்டாஸ்க்கும் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒட்டணுங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து ஐ ஷேப்பில் வந்து மீடியம் சைஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். மீடியம் சைஸ் அதை எடுத்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் நான் வந்து க்ளூ போகிறதுக்கு முன்னாடி எங்கே ப்ளேஸ் பண்ணணுங்கிறத காட்டிடுறேன். இந்த கார்னரில் ஸ்மால் சைஸ் ஸ்கொயர் ஷேப். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுவோன்னா, இந்த ரெண்டும் இந்த பீடும் இந்த நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல ஐ ஷேப் ஸ்டோனும் அதுக்கு ரெண்டுக்கும் சைடில் இப்படி இந்த இடத்துல ஒட்டணும். அதே மாதிரி இதை சரியாக வைக்கணும். கரெக்டாக இந்த கார்னரும் வந்து டச்சில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அது வந்து வச்சிடணும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஐ ஷேப்பில் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவோன்னா இங்கே வைக்கணும். இந்த சக்கரிக்கும் இங்கே நம்ம போட்டிருக்க இந்த பீடுக்கும் கொஞ்சம் இந்த சைடில் கேப் இருக்குல்ல, அங்கே இதை வந்து இப்படி ரேண்டமாக வைக்கணும். கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி, ஏன்னா இந்த இது வந்து ஃபில் ஆகணும். அப்புறம் திலகம் சைஸ் வந்து பீட் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த கார்னரில் இப்படி மாதிரி இந்த எல்லா சைடும் ஒட்டினதுக்கப்புறம் இது காய விட்டணும், ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் வரும், அதை வந்து பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டிட்டு வந்துடலாம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஐ ஷேப்லேயே வந்து அந்த ஒயிட் கலருக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஸ்டோன் நான் சொன்னேன்ல, அந்த ஸ்டோனை என்ன பண்ண போகிறோன்னா இந்த குட்டி ஸ்கொயருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஒரு வி ஷேப்பில் ஒட்ட போகிறோம். ஏன்னா ஏன் இந்த கேப் இருக்குன்னா, இங்கே வந்து நம்ம வந்து இந்த பிங்க் கலர் சுகர் பீடை வச்சு நம்ம இங்கே வந்து அதை சுற்றி வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்து போட போகிறோம். அதுக்காக தான் இது விட்டுருக்கோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இது சுற்றி போடுற ஸ்டிச்சிங் எல்லாம் நம்ம கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாமே ஒட்டியாச்சு. இதை சுற்றி வந்து எப்படி வந்து பீடால் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஒரு 4 mm பீட் கோல்டு பீடு வந்து ஃபஸ்ட் வந்து இந்த சென்டரில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் பேர்ல் வந்து 3 mm பீடும், அதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து அந்த பிங்க் கலரில் வந்து நம்ம வந்து சைடில் வந்து ரெண்டையும் லோட் பண்ணி இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த விங் மாதிரி இந்த இடத்துல சேம் அதே பீடு வந்து நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஏன் இந்த கேப்னா, இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டணும். இந்த ஐ ஷேப்க்கு வந்து ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு பீட் ஃபிட் பண்ணி அந்த லீஃப்க்கெலாம் நம்ம வந்து எப்போவுமே ஷார்ப்னஸ் கொடுப்போம்ல, அதே மாதிரி இதுக்கும் ஷார்ப்னஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் வந்து நம்ம இது வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸ்டிச். ஸோ இந்த சக்கரிக்கும் இதுக்கும் இருக்கிற கேப்பில் இந்த 2 பீடையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த திலகத்தை சுற்றி இந்த 2mm பீடியும் சுகர் பீடியும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வந்து 3 ரோ வர மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த திலக சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதே ஷேப்பில் சைடில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணணும். எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்கொயருக்கு சுற்றி இதோட கேப்பையும் நம்ம இதே மாதிரி ஃபில் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சில இடத்துல மட்டும் நம்ம போட போகிறோம். இது எந்த கலர் எடுத்திருக்கேன்னா சாரியோட கலரில் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து எடுத்திருக்கேன். 6 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். எங்கன்னா இந்த ஒயிட் பேர்ல் வச்சுருக்கோம்ல, இந்த ஒயிட் பேர்லையும் நெக்ஸ்ட் இந்த கோல்டன் 4mm பீட் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த 3 பிளேஸ்லையும் மொத்தம் இதில் வந்து 6 பிளேஸ்லையும் நம்ம வந்து இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை ஒரே ஒரு வந்து ரவுண்ட் பண்ணி போட போகிறோம். அதே மாதிரி தான் கை வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கீழே விழுகிற வரைக்கும் இந்த ஃபிங்கர் வந்து நம்ம விட்டுறவே கூடாது. ஏன்னா சிக்கு விழுந்துடும். சிக்கு விழுந்துச்சுன்னா அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக விழாது, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். நல்லா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டதுக்கப்புறம் லூஸாக விட்டுறக்கூடாது. கீழே வந்து அந்த நூலை வந்து த்ரெட்டை வந்து நல்லா இழுக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பீட் பக்கத்தில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கரெக்டாக அதோட எட்ஜஸில் மட்டும். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து புட்டாஸ் போட்டிருக்கனால அதில் மாட்டுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த சைடில் இந்த 4mm பீட்க்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். இந்த மாதிரி இந்த கிராஸ் இந்த 6 இடத்துல மட்டும் போட போகிறோம். நம்ம எல்போ ஸ்லீவோட ஃபைனல் லுக் இது தான். இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் 2mm பீட் வந்து அங்கங்கே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒரு ஜிக்ஸாக்டில் வந்து வர மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியும்.